இந்த ஆங்கிள் வச்சு எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, இந்த ஆங்கிள்லேயே வச்சு எடுக்கலாம். நம்ம இப்போ வந்து பாலமதி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ஒரு இடம் அழகாக இருக்குது பாருங்கள். விவசாயம். இருங்க, கண்ணாடி மூடிடுறேன். இது வேறு கண்ணாடி மூடணும் இல்லைங்களா, மறந்துடுறேன். மண்டை மேலே அந்த கொண்டையை மறந்துடுறேன்ற மாதிரி. ஓகே, இப்படி வச்சு நம்மளுக்கு எப்படி வேணுமோ இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவு, இந்த அளவு இந்த ஆங்கிள் ஓகே தான். ஓகேங்களா, அப்படி இல்லைனா இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, ஆமாம், எப்படி விட்டேன்டா வண்டியை. இந்த ஆங்கிள் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வீடியோ எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ஆங்கிளில் ட்ரை பண்ணுவோம். இது வந்து நல்லா இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னடா இது இப்படி நிற்குது. ஓகே, நம்ம எப்படி வேணாலும் லூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் இது. ஓகேங்களா, இந்த பக்கம் சாய்ச்சிக்கலாம், இந்த பக்கம் சாய்ச்சிக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் சாய்ச்சிக்கலாம். நம்ம இப்படி வச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் தெரியும். ஓகேங்களா, பாலமதி வந்து 3 கிலோமீட்ரு, காவனூர் 15 கிலோமீட்ரு. இப்போ வந்து நம்ம பாலமதி ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். டியூட்டி இல்லைங்க. ஓகேங்களா, சும்மா இருக்கும்போது ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட வேண்டியது தான். ஓகேவா, ஐயா எல்லோரும் கேமரா வச்சு நேரம் பார்க்குறாங்கோ. வெக்கமாக இருக்குது. அல்லா காய்ஸ், எனக்கு வெக்கமாக இருக்கு காய்ஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரியல காய்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு காய்ஸ். வெரி பியூட்டிஃபுல். ஆஹா, சூப்பராக இருக்குது காய்ஸ். எங்கள் ஊர் நாங்கள் தான்டா. எங்கள் ஊரில் நாங்கள் தான்டா வீடியோ எடுத்துன்னு மாதம் ஓட்டும். பிளாக் ஸ்டிக்கர் ஓட்டணும். ஓகேங்களா, பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நம்ம ஹெல்மெட்டில் லைட்டாக வந்து, ஏன்னா எப்படி சொல்கிறது, வெயிட்டாக இருக்குன்னா இது கேமரா மேலே வந்து எப்படி சொல்கிறது, பிளாஸ்டிக்கு சேஃப்டி கவர் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப வெயிட்டாக இல்லை, லைட்டாக வெயிட்டாக இருக்குது. அதுக்கு ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கேமரா வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது தெரில. ஓகேங்களா, இதுக்கப்புறம் பயப்பட தேவையில்ல. இதுனா கொஞ்சோண்டு குட்டியாக இருக்குது, அழகாக ஜாலியாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம். மைக்கு வந்து டைரெக்டாக வந்து வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது ஒயர்லெஸ் மைக்குனால ஓகேங்களா, டேரெக்டாக நீங்கள் ஒயர் கொடுக்க தேவையில்ல, ஒயர் கனெக்ஷன் கொடுக்க தேவையில்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் அந்த மலைக்கு தாங்க போகணுன்னு நினச்சேன். அது ஒரு பாருங்கள், அவங்க ஒரு எல்லோ கலரில் ஒரு லைட்டு மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி தட்டு பாருங்கள். அங்கே தான் நான் போனோம். அதான் மேலாம் கோயில் நினச்சேன். ஆனால் உள்ள குகைக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, இது பகவதி அம்மா கோயிலில். ஓகேங்களா, பாருங்கள் விவிங் ஆங்கிள் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். செம்மையாக இருக்கும். இந்த மலை மேலே தான் நீங்கள் நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம், MT-15 வச்சுன்னு. எப்படி இருக்குது பார்த்துங்க. அம்மாடி, இப்படியே போய் அப்படியே குச்சி போடலாம். ஓகேங்களா, இது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல். சொர்க்கம் தான், சொர்க்கம் என்றாலே அது நம்மூரை போல வருமா. எந்த அளவுக்கு இருக்கிற எனக்கு தெரில. பஸ் வந்துட்டு இருக்குங்களா. அது வந்துட்டு இருக்கு பாருங்க, பஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டேன். தெரியுதுங்களா, பஸ் வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு அங்கே நாங்கள் கோபுரன்றேன் டிஜிஐ இன்னும் சூப்பராக இருக்குது. ஐஃபோன் வச்சுருந்தா கூட இந்த அளவுக்கு, ஏன்னா ஐஃபோன் வச்சுருந்தேன்னா வெறும் ஃபோன் வரது, ஃபோன் அதில் இருக்குது. அப்பப்போ மறந்து போடுறேன் அதில் இருக்குது. ஃபோன் வந்து அங்கே இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து அழகாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போகலாம். ஓகேங்களா, இந்தளவுக்கு இப்படி போட்டு அழகாக ஜம்முன்னு வீடியோ எடுக்கலாம். பஸ் அங்கே வருது பாருங்கள், எவ்வளோ ஸ்லோ மோஷனில் திரும்புது பார்த்தீங்களா. பஸ்ஸு திரும்புது தெரியுதுங்களா. ஓகே, போகலாங்களா. இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். தலையில் ஹெல்மெட்டை போட்டு பார்த்து காலை வச்சு இறங்கிக்க வேண்டியது தான். ஓகே, இப்படி பார்த்து காலை வச்சு இறங்கிக்க வேண்டியது தான். ஈச்சங்காய் மரத்தில் ஈச்சங்காவே காணுங்க. இது இந்த ஆங்கிள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆங்கிள் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்படி வைக்கிறதுக்கு எதுக்குன்னா, இருங்க இன்னும் கொஞ்சம் தூக்கிறேன். இப்படி வச்சுட்டுனா நம்ம வண்டியும் தெரியும், இப்படியும் தெரியும். ஓகே, போகலாங்களா. சூப்பராக இருக்குதுங்க. எல்லாம் கோயிலுக்கு, முருகர் கோயில் போயிட்டு வராங்க பொழுது. தண்ணி டேமில் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, தண்ணி டேமில் இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்குது. ஐயோ,
அவர் கேர்ள் ஃப்ரெண்டோடு அவர் வந்துக்கிறாரு. நான் அவரை வர வீடியோ எடுத்துட்டுன்னு பார்த்துட்டு போகிறார். ஓகே, தண்ணி இல்லை, அதுவும் இருக்காங்க பாருங்கள். ஓகே, சிவன் அதுவும் இருக்கார், முருகர் அதுவும் இருக்கார். ஓகேங்களா, எங்கள் ஊர் எவ்வளோ அழகாகிட்டு இருக்குது. வாவ், வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். எதுக்கு நம்மளை இப்படி குறுன்னு பார்க்குறாங்க? வாட் இஸ் த மேட்டர்? என்ன விஷயன்றதை தான் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம ஊர் தாங்க, அழகான ஒரு ஊர். ஓகேங்களா, என்னன்னா தண்ணி தான் இல்லை. டேம் மாதிரி எதனா கட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். அம்மா அடி, ஓஹோ, இதுக்கு தாங்க வீடியோ எடுத்துன்னு ஓட்டணும். ஓகேங்களா, அதாவது ஒரு ஹீல்ஸில் வராரு, அவ்வளோ வேகமாக வராரு. ஓகே, அவ்வளோ வேகமாக வருகிறாரு. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறனால தெரியும். ஓகேங்களா, இதுக்கு தான் இது சேஃப்டியாக நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, வாடா வேலூருக்கு அப்படின்னு. சரி, வீட்டில் இருந்தாலும் ஓகே, ஐஃபோன் இருந்தால் ஐஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும். வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அதனால் இந்த ஃபோன் இருக்கிறதே மறந்துடுறேன். ஓகே, இந்த ஃபோன் இருக்கிறனால எனக்கு அந்தளவுக்கு யூஸ் பண்ண தெரில, யூஸ் பண்ண பிடிக்கல. ஏன்னா ஹீட் ஆகுது, பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஆரம்பத்தில் ஹீட் ஆகலை, அதே மாதிரி செம்மையாக ஹேங் ஆகுது. ஓகே, பயங்கரமாக ஹேங் ஆகுது. இங்கே நம்ம யூடியூப் சேனல் நல்லா தெரியுதுங்களா, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுறது, காப்பி ரைட்ஸ் வேறு கொடுத்துட்டுருக்குறாங்க. நம்ம பாட்டு வச்சாலும் காப்பி ரைட்ஸு, நம்ம பேசினாலும் காப்பி ரைட்ஸு, நம்ம தும்பினாலும் காப்பி ரைட்ஸு, இன்ஸ்டாகிராம்லேயும் காப்பி ரைட்ஸு, யூடியூப்லேயும் காப்பி ரைட்ஸு. பஸ்ஸு நம்ம பின்னாடியே வந்துனுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, முருகரை நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் இறங்கிடுவோம். ஓகேங்களா, நேற்று எப்படி சொல்கிறது, நேற்றா முன்னா நேற்று. ஓகேங்களா, முன்னா நேற்று தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து கோப்ரோவில் வந்து வீடியோ எடுக்கிறேன். சாரி, கோப்ரோன்றேன், டிஜே ஆக்ஷன் ப்ரோ 5, ஆக்ஷன் 5 ப்ரோ. ஓகேங்களா, ஆக்ஷன் 5 ப்ரோ இங்கேயே போட்டிருக்கோம், ஆக்ஷன் 5 ப்ரோ. இதில் வந்து கேமரா ஃபஸ்ட் டைமு மோட்டோ விளாகிங் பண்ணுறேன். இத்தனை நாள் ஐஃபோனில் எடுத்துன்னு, அதுக்கு முன்னாடி சாம்சங்கில் எடுத்துன்னு. ஓகேங்களா, ஆஹா, என்னடா இது, இங்கே ஒரே ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது. மாடு இறந்துடுச்சா, இல்லை எலி செத்துடுச்சா, இல்லை நாய்கி இறந்துடுச்சா? ஓ மை காட், இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் காடு. ஓகேங்களா, முள்ளு செடி, முள்ளு புதார், காடாக இருந்தது. அங்கே யாரா கல் எடுத்துன்னு போய் வச்சது தெரிலிங்க. அங்கே வச்சவங்கள தான் போய் கேட்கணும். நம்ம வண்டி வந்து பெட்ரோல் வேறு போடணும். 15,000 ஓடிச்சா? ஓ, 14,432 ஆயில் சர்வீஸ் பண்ணேன். 15,100 ஓடிடுச்சு. அதுக்குள்ளே 1000 கிலோமீட்டர் ஓட்டுக்கிறேன். 1000 கிலோமீட்டரா? 14,32, இது 15,92 நினைக்கிறேன். இப்படியும் போகலாம், நம்ம கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு இப்படியும் போகலாம். என்ன ஆச்சுன்னு தெரில, காரு. ஓகேங்களா, அது தெரிஞ்சு பாருங்கள். இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். ஓகே, ஆல்ரெடி முருகர் கோயில் ரீச் ஆகிட்டோம். முருகா, எல்லோரும் நல்லா இருக்கணும், என்னை மன்னித்து விடுங்கள். ஓகே, பார்த்துங்க, முருகர் திரும்பி ஒரு ரவுண்ட் ஆச்சு. முருகரை காமிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். கோயிலுக்கு போகலாங்க. கோவத்தில் இருக்கிற முருகர் மேல் டியூட்டியே கொடுக்க மாட்டுறாருங்க, தெரிஞ்சுங்களா? முருகரை பார்த்துக்கிங்களா, போயிட்டு வருவோமா? இந்த பக்கம் 18 கிலோமீட்டர் திமுறியா? ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. கேமரா எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிற சொல்லுப்பா, சொல்லு, எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகிற? ஏன் இப்படி வச்சேன்னா, இப்படி அடிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த அளவுக்கு இப்போ பஸ்ஸு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பஸ்ஸு வரும். வாட்டர் பாட்டில் வேறு வாங்கணுங்க. வாட்டர் பாட்டில் இல்லாமல் தண்ணி குடிக்கிறது தாக எடுக்குது. யாருன்னா கீழே வந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த இடத்துல கேப்பு பாருங்கள், இந்த இடத்துல கேப் இருக்குது. அதனால் வந்து தெரியுதுங்களா, நம்ம அழகாக இருக்கும்ன்றது இந்த கேமராவில் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல கேப் இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நம்மளையே அறியாமல் நம்ம இதுவாகிடுறோம். ஓகேங்களா, கேமரா எந்த அளவுக்கு ஷேக் ஆகுதுன்னு பார்ப்போம். டொயின். ஆனால் இறங்கிடுது அடிக்கடி. ஏன்னா ஹெல்மெட்டு டைட்டாக இல்லைங்க, லூஸாக இருக்குது. அதனால் வந்து அடிக்கடி இறங்கிடுது. ஹாய் ஆடு குட்டி, ஆஹா, என்னடா அங்கேருந்து ஏறி வந்துனுங்கிற? அம்மா. டாய், இதெல்லாம் ஓவராக இல்லை, ஓவர் டூ மச். இதாக வருது பார்த்தீங்களா பஸ்ஸு? ஓ, இது சின்ன பஸ் தாங்க, பெரிய பஸ்ஸுன்னு நினச்சேன் நான் கூட. திமுரி போகுதுங்க, வேலூர் டு திமுரி. ஓகே,
என்னடா சவுண்டு வேறு மாதிரி இருக்குது. ஓ, இன்னொரு பஸ் வந்துன்னுக்குதுங்க. தெரியுதுங்களா? இன்னொரு பஸ் வருது, கம்மிங் ஜூன். நம்ம லெஃப்ட்டு போயிடுவோம். லாரியா? ரைட்டு. அம்மா அடி முள்ளு. லாரிக்கும் பஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியலங்க. ஆறுனா அந்த மாதிரி வச்சுக்கிறாருங்க. ஓட்டேரி 5 கிலோமீட்டராங்க. ஒரு வழியாக வெற்றிகரமாக நம்ம ஜனநாயகன் அண்ணன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அவர் விஜய் அண்ணன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பக்கம் ஏதோ வண்டி வருது. வெற்றிகரமாக விஜய் அண்ணன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் எவ்வளோ தடைகளையும் தாண்டி, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி ஒரு வழியாக அண்ணன் சிஎம் ஆகி தான் அந்த படம் வந்து டைட்டில் கார்டு ஜோசப் சிஎம், ஜோசப் விஜய். ஓகே, தளபதியாக இருந்தவர் இப்போ ஜோசப் விஜய் சிஎம் ஆகிட்டார். ஓகேங்களா? சிஎம் அப்படின்னு போட்டாங்க டைட்டில் கார்டு. வேறு லெவலு. ஓகேங்களா? படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் படம் பார்த்துட்டேன். அந்த படம் பார்த்த கதையும் சம்பவத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் இல்லைங்களா? சொல்கிறேன். இப்படியா இந்த இடத்துல கோயில் கட்டியிருப்பாங்க. மேலே ஒரு சிவன் கோயில் பக்கத்துலேயே கட்டிடுறாங்க. 108 அடின்றாங்க லிங்கம். 108 அடியா? 70 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் லிங்கம். 70 அடி 80 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னது தான் இது. 108னா ரொம்ப ஹைட்டு இல்லைங்களா? இது சின்னது தான். ஒரு 30 அடி டு 40 அடிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஏன்டா ஓட்டணுன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே ஏன்டா கேமரா ஓட்டணுன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கீழே ஓட்டணுன்னா எனக்கு பயமாக இருக்குதுங்க. கேமரா இப்படி விழுந்துச்சின்னா நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஓட்டுற 40 ஸ்பீடுக்கு இப்படி வந்தால் இப்படி பிடிச்சிக்கலாம். சப்போஸ் பிடிக்க முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கேஸ் போட்டிருக்கு. அந்த கேஸ் உடஞ்சி தான் ஓடணும். கேஸ்லேருந்து விழ வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தெரில, பார்ப்போம். மூக்கு வேறு அடிக்குது. இந்த மாதிரி டைமில் தான் எனக்கு எல்லாமே நடக்குது. மைக்கு வேறு எங்கே வச்சுட்டுக்கிறேன்னா கரெக்டாக வாய்க்கிட்டே இருக்குதுங்க மைக்கு. ஆஹா, தென்னை மரம் தெரியுதுங்களா? கோபுரம். ஓகேங்களா? அதுதான் சிவன் கோபுரம். ஓகே, அழகாக இருக்குது பாருங்க சிவன் கோபுரம். தெரியுதுங்களா? வா, வெரி பியூட்டிஃபுல். என்னன்னா இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக்கை தூக்கிட்டு நான் இதை ஒட்டினனால என்ன எங்கேயும் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. சிஎம்சி வாங்கிட்டாங்களா? நான் சிஎம்சி செக்யூரிட்டி அந்த மாதிரியே இருக்கிறாங்க. தெரிலிங்க. சிஎம்சி வாங்கிட்டாங்களா கூட இருக்கலாம், தெரியாது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து டேமுக்கு போனோம். ஓகேங்களா? இந்த உள்ள டேம் இருக்குது. ஓகேங்களா? அந்த டேம் வந்து தூர் வாரணும். வாரி பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த டேம் ஓவர் ஃபுல் ஆச்சுன்னா நேராக நம்ம வேலூருக்கே தண்ணி இருக்குது. வேலூர் டிகேஎம் காலேஜ் பேக் சைடு வந்து கனெக்ட் ஆகும். இந்த வழியாக வந்து அப்படியே கனெக்ட் ஆகும். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர். சொர்க்கம் இது தானம்மா, சொர்க்கம் இது தானம்மா. வா, செம்மையாக இருக்குல்ல. அங்கே யாரா மலையை எடுத்துன்னு போய் வச்சுது கல். வேறு லெவலுங்க. இதுக்கு தாங்க ஒயர்லெஸ் மைக் வாங்குறது. ஆனால் உண்மையாக வந்து இத்தனை நாள் எனக்கு தெரியாது. எவ்வளோ தேவையில்லாத பண்ணிட்டேன். ஆனால் இப்போ உண்மையாக வந்து எப்படி சொல்கிறது, டிஜேஐ கேமரா மைக் எப்படி இருக்குன்னா நீங்களே கேட்பீங்க வாய்ஸ் எந்தளவுக்கு இருக்குது, எந்தளவுக்கு வந்து நான் ஐஃபோனில் பேசுறதுக்கும் அந்த டிஜிடெக் மைக்கில் பேசுறதுக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க தெரியாத வீடியோ எடுத்ததுக்கும் அதே மாதிரி பேச தெரியாத மைக்கை வச்சு பேசுறதுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நாய்ஸு கேன்சலேஷன் ஆனில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ காற்றடித்தாலும் எவ்வளோ டிராஃபிக்கில் சவுண்டு வந்தாலும் அந்த டிராஃபிக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு உள்ளே வந்து ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க கேமராக்குள்ளே. அந்த கேமராக்குள்ளேயே வந்து அந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால ரொம்ப அதில் வந்து 1லேருந்து 0லேருந்து 12 வரலாம் இருக்குது. அதாவது நம்ம வாய்ஸை வந்து வெறும் நம்ம வாய்ஸ் மட்டும் பேசுகிற மாதிரி கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு செம்ம டிராஃபிக். ஓகேங்களா? ஹார்ன் சவுண்டு, டிராஃபிக் சவுண்டு, காற்று சவுண்டு, ஓகேங்களா, பேசுகிற சவுண்டு, அதாவது நாய்ஸ். ஓகேங்களா? நாய்ஸ் ஹெவி நாய்ஸ்ன்னு வச்சிங்கன்னா அந்த 0லேருந்து நீங்கள் 12க்கு வச்சிட்டிங்கன்னா 1லேருந்து 12க்கு வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம பேசுகிறது மட்டும்தான் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரில. நான் அதை வச்சுட்டு தான் ஓட்டுன்னு இருக்கேன். அதே மாதிரி வால்யூம் வந்து மோனோ, ஸ்டீரியோ. ஓகேங்களா? 2 மோடு கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி வந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா மோனோவில் தான் பேசிகிட்ருக்கேன். ஸ்டீரியோவில் தான் பேசிகிட்ருக்கேன். இன்னொரு நாளில் மோனோவில் பேசலாம். ஓகேங்களா? இன்னொரு நாள் நம்ம வீடியோ எடுக்கும்போது மோனோவில் பேசலாம். இப்போ வந்து காற்று விண்ட் பிளாஸ்ட்டு செம்மையாக அடிக்கும், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஹெவி காற்று, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு காற்றடிக்குதுன்னு. நம்ம வந்த இடத்துக்கே வந்துவிட்டோம். ஓகேங்களா? விளாக் பண்ணுற இடத்துக்கே வந்தாச்சு. விளாக் பண்ணுற ஸ்டார்ட்டுக்கே வந்தாச்சு.
இப்போது வேலூர் போய் கொண்டு இருக்கிறோம். வேலூர் போவோம். கேமரா எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குதுன்னு எனக்கு தெரிலங்க. ஓகேங்களா, மைக்கும் எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. எனக்கு இதில் பிடிச்ச ஃபியூச்சர்னு பார்த்திங்கன்னா, இந்த கேமராலையும் சரி இந்த மைக்லேயும் சரி ஈஸியாக வந்து நம்ம பேக்கெட்டில் கேர் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 1 TB போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம் எனக்கு மெமரி கார்டு போட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெமரி கார்டு போட தேவையில்ல. ஓகேங்களா, மெமரி கார்டு போட தேவையில்ல. டேரெக்டாக இதில் இன்பில்டாக 50 GB வந்து மெமரி கார்டு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கேருந்தா வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். இன்பில்டாக இதிலே வந்து 50 GB மெமரி கார்டு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து இதில் அடிஷ்னலாக மெமரி கார்டு வேணுன்னா 1 TB வரலாம் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன். எவ்வளோ 16 GB போட்டிருக்கேன். முன்னாடி தான் போட்டேன். இதில் எனக்கு 50 GB வந்து ஸ்டோர் வந்து ஃபுல்லாகல. ஓகேங்களா, அதுவே எனக்கு வந்து நல்லா கெப்பாசிட்டி இருக்குன்றனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஹா, ஏற்கனவே முன்னாடி எடுத்த வீடியோ இதிலே இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. நம்ம ஈஸியாக வந்து ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி நீங்கள் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு Type C to Type C போட்டு இல்லை Type C to USB போட்டு நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து ஒயர்லெஸ் மைக்னால ஒயர்லெஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கேமரா வந்து அதே மாதிரி இது வாட்டர் ப்ரூஃபுங்க. முழுக்க வந்து வாட்டர் ப்ரூஃபு. ஓகேங்களா, வேறு என்னவும் சொல்லணும்னு நினச்சிங்களா, இது 20 மீட்டர் வரலும் நீங்கள் தண்ணியில் போட்டு விளையாடலாம். எல்லாமே பண்ணலாம். ஸ்விம்மிங் பண்ணலாம். எல்லாமே ஐஃபோன் அந்தளவுக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. இதை ஒரு நாள் தண்ணியில் போட்டு நம்ம விளையாடி பார்த்துருவோம். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து இது வாட்டர் ப்ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனி. எந்த அளவுக்கு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போமே. இதை வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்னு நான் இது வரலும் கீழே போட்டதும் இல்லை, தண்ணியில் போட்டதும் இல்லை. ஓகேங்களா, நம்ம ரெகுலராக வீடியோ எடுக்கிற பாயிண்ட் அது. ஓகேங்களா, அந்த ஆட்டோ இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் காட்டுற பாருங்கள். அந்த ஆட்டோக்கு அந்த பக்கம் நம்ம வந்து ரெகுலராக வீடியோ எடுக்கிறது. இதுதான் வந்து ஓட்டேரியோட நதி. ஓகேங்களா, ஓட்டேரியோட டேமு ஃபால்ஸு எல்லாமே சொல்லலாம். நம்ம இப்படி வந்து போவோம். ஓகேங்களா, கலக்காய் செடி பாருங்கள், அவ்வளோ கலக்காய் செடி. இங்கே மாங்காய் செடி, கலக்காய் செடி அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வேலூரோட அழகு இது தாங்க. ஓகேங்களா, பாருங்கள் இந்த ஓவர்ஃபுல்லான அந்த டேம். இந்த டேம் தான் தூர் வாரி பக்காவாக டேம் ரெடி பண்ணி உள்ளே யாருமே குளிக்காத மாதிரி ரெடி பண்ணி சூப்பராக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நீச்சல் தெரிஞ்சவங்க குளிக்கலாங்க. நீச்சல் தெரியாதவங்க குளிச்சா ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அது பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம அடிக்கடி வீடியோ எடுப்போம். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ மாடு பாருங்கள் உள்ளே. ஓகேங்களா, தண்ணி வந்து கம்மியாகிடுச்சிங்க. வெயில் பயங்கர. வேலூரில் ஃபேமஸே வெயில் தான். அதோ தெரிந்து பாருங்கள் ஒரு சின்னோண்டு ஒரு டேம் மாதிரி. ஓகேங்களா, இங்கே பெரிய ஆழ்துளை கிணறு. ஓகேங்களா, இங்கே கூட வந்து பாறை வெட்டிட்டாங்க. ஓகேங்களா, நம்ம இந்த இதோட திருப்பிக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள். அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரலும் டேமு. ஓகேங்களா, இந்த லாஸ்ட் வரலும் டேம் போகுது. ஆழ்துளை கிணறு. ஓகேங்களா, ஆழ்துளை கிணறு. ஓகேங்களா, அந்த கிணத்துல தெரியாமல் இருந்துட்டால் கூட நீச்சல் தெரியணும். நீச்சல் தெரிலனா ரொம்ப கஷ்டம். இந்த ஏரி வந்து ஏகப்பட்ட பேரை வாங்கிக்குதுங்க. என் வீடியோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இங்கே ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அது முழுக்க ஃபோனில் எடுத்திருப்பேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, இங்கே வந்து குட்டியாக லைட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் தெரியுதுங்களா, அது பாருங்கள் லைட்டு அதாவது ஓடிட்டுருக்கு. இது வந்து 30 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடுது. அடுத்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. அதுவே வந்து நீங்கள் வந்து 30 நிமிஷம் ஃபுல்லாகிடுச்சு. அதை 30 நிமிஷமாக 30 செகண்டா 30 செகண்டில் 30 நிமிஷம் 30 நிமிஷம் நீங்கள் வீடியோ எடுத்து முடிச்சிட்டிங்க. இந்த ஃபைலை வந்து நான் இதோட முடிச்சுட்டு வீடியோ ஆஃப் ஆகலை. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஃபைல்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுது, தொடங்குது. ஓகேங்களா, நல்லாயிருக்கு. இந்த ஃபீச்சர் வந்து நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃபோன் மாதிரி தாங்க. நீ லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃபார்மேட் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா, நேற்று வந்து இங்கே தான் முனீஸ்வரன் கோயில். ஓகேங்களா, இது உள்ளே எடுத்தேன் நேற்று வீடியோ. ஓகேங்களா, இது உள்ள வீடியோ எடுத்தோம் ஃபுல்லாக. ஆமாம், தாய் எல்லோரும் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து அந்த ஓவர் ஃபுல்லிங் ஆகினா இங்கே வரும் தண்ணி. ஏன்டா இங்கே வந்து எடுக்கிறேன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து நல்லா அமைதியாக இருக்குங்க. நீங்கள் வந்து அமைதியாக வந்து ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கோசம் தான் இங்கே எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா, குப்பை கடங்க மாற்றிட்டாங்க இந்த இடத்த. அதனால் இங்கே வந்து அமைதியாக இங்கே பாருங்கள் அந்த நூல் கயிறுலாம் தயாரிக்கிறாங்க. மஞ்சி. ஓகேங்களா, நூல் கயிறுலாம் தயாரிக்கிறாங்க. இங்கே வந்து நான் அமைதியாக இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த பக்கம் வந்துடுறேன். அந்த பக்கம் போனால் கொஞ்சம் இதுவாக இருக்குன்றனால அந்த பக்கம் போகிறதில்ல. ஓகேங்களா, பயம் வேதனாயிக்கணும் பயம். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மினி ஃபோன் மாதிரி தாங்க. இதிலே வந்து நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ வந்து பார்த்துக்கலாம்.
அப்புறம் வந்து ஃபோட்டோ பார்த்துக்கலாம், வேணான்னா delete பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்புறம் பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம் ஓகேங்களா. அங்கே பாருங்கள் கலக்காச்செடி, வாழைத்தோப்பு ஓகேங்களா, எல்லாமே இருக்குது. இதான் 7th டே ஸ்கூலு. இங்கே பாருங்கள் ஒக்கேனக்கல் டேமு ஓகேங்களா. இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்க்கு. அப்போ அந்த லெஃப்ட்டில் ஒரு கோயில் தெரியுது பாருங்கள், அந்த கோயிலுக்காகவும் போகலாம் நம்ம. அந்த ஓட்டேரி டேமு, இதுதான் ஓட்டேரி டேமு. வந்து இது வந்து பார்க்கு ஓகேங்களா. எல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. வீடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வீடியோ எடுத்துகிட்டு ஓட்டுறதே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட்டில் போனீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு போயிடலாம் ஓகேங்களா, ஓட்டேரி டேமுக்கு போயிடலாம். இதில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது 4K வீடியோ, அப்புறம் வந்து 2K வீடியோ, அப்புறம் வந்து நைட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் மோடு மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. நைட்டில் நான் வீடியோவே எடுக்கலைங்க, எடுக்க டைம் கிடச்சா கண்டிப்பாக எடுக்கிறேன். நைட்டில் வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து அட்டன் டைமில் வந்து நீங்கள் 4 மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அட்டன் டைமில் 4 மைக் கனெக்ட் பண்ணலாம். சார்ஜ் எவ்வளோ மணி நேரம்னா 4 மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க ஓகேங்களா. தொடர்ந்து நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து வீடியோ எடுக்கலாம். இதில் தொடர்ந்து 4 ஹவர்ஸ் வீடியோ எடுக்கலாம். வேறு நிறைய ஓகேங்களா, ஏகப்பட்ட ஃபீச்சர். ஓஹோ, எல்லாமே மோட்டோ விளாகிங்கில் வராங்களே. ஏகப்பட்ட ஃபீச்சர் கொட்டி கொடுத்துறாங்க. இன்னும் நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்லாம் உள்ளே நிறைய கொடுத்துடலாம். ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஆல்ரெடி 1x-லேருந்து 2x வரலாம் தான் ஜூம் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஜூம் பண்ண முடியாது. என்னடா இது, நம்ம ஓட்டேரி காலேஜே இவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ காலியாக இருக்குதுங்க ஓட்டேரி காலேஜ். ஓகே, அப்பப்போ இந்த ஹெல்மெட்டை ஏற்றி அழைக்கிற மாதிரி ஒரு நிலமை நடக்குது. அண்ணன் அப்பப்போ ஹெல்மெட் இது பாருங்கள், ஓட்டேரி காலேஜே காலியாகுது. கிரவுண்டு காலியாகுதுங்க, காலேஜ் காலியாக இல்லைங்க. காலேஜ் வந்து மூட்டுக்கிறாங்க. இன்றைக்கி லீவ் இல்லை, சனிக்கிழமை, அதனால் காலியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் வந்து ஒரு 250 ரூபா சில்லறை வச்சுருக்கிறேன் பாக்கெட்டில். பெட்ரோல் போட்டு ஓகே நம்ம வேலூர் போவோம். நம்ம அண்ணனை போயிட்டு அங்கே பார்த்துட்டு, என்னென்ன வேறு லெவலில் நீ மோட்டோ விளாகிங் பண்ணி வீடியோ போட்டுனுக்கிற அப்படின்னு போகிறாரு அவர். இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு என்னால் ஐயோ ஃபோனை காணுமே, அடிக்கடி இந்த ஃபோனை வேறு எங்கே வச்சேன்னு தெரில. டேங்க் கவர் வந்து தைக்கணுங்க. டேங்க் கவர் தைக்கும் போது இங்கே வந்து மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு கவர், இது வேறு பிட்டுக்குன்னு அடிக்குது. மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு கவர் ரெடி பண்ணி தைச்சிடலான்னுக்கிறேன். யார் பார்த்தாலும் கவலை இல்லை. இங்கே பாருங்கள் ஜனநாயகன் படம் ஓடுது. கொஞ்சம் காலியாக தான் இருக்குது தேட்ரு. திருமலை தேட்ரு கொஞ்சம் காலியாக இருக்கிறது, ரொம்ப இல்லை, லைட்டாக காலியாக இருக்குது. கேமராவுக்கு வந்து டெம்பர் கிளாஸு, பவுச்சு எல்லாம் வந்துட்டுருக்குங்க, ஆன் த வே ஓகேங்களா. ரொம்ப நாள் இல்லை, ஆன் த வே, கம்மிங் ஜூன். அதாவது கம்மிங் லேட்டாக வரும், லேட்டஸ்ட்டாக வந்தாலும் லேட்டாக வரும் ஓகேங்களா. ரொம்ப சீக்கிரம் வராது. இது எவ்வளோடா ஆச்சுன்னா 400 ஆச்சுங்க. இந்த ஹெல்மெட் மவுண்ட் வந்து 400 ஆச்சு. பவுச்சி, டெம்பர் கிளாஸு, கேமராவுக்கு வந்து மேலே ஒரு டெம்பர் கிளாஸு, அப்புறம் பவுச்சி, அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ரோ 2 பக்கம் ஓகேங்களா. 2 பக்கம் டிஸ்பிளே, 2 பக்கத்துக்கு டிஸ்பிளேக்கு 2 பக்கம் டெம்பர் கிளாஸு, எல்லாம் சேர்த்து 600 ரூபா ஓகேங்களா. கேமரா வாங்கினா இவ்வளோ விஷயம் இருக்குங்க ஓகேங்களா. ஸ்டோரேஜ், மெமரி கார்டு, இது வேறு வாங்கினேன். இது ஒரு 385 ருபீஸ், அதான் 400 ஓகேங்களா. செம்ம குவாலிட்டி இது வாங்கினேன். இன்னும் நிறைய வாங்கணும்னு ஆசைங்க. இதுக்கப்புறம் க்ளவுஸு கைக்கு, அப்புறம் வந்து ட்ராவலிங் பண்ணுறதுக்கு ஏற்ற எல்லா இதுவும் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ஓகேங்களா. ட்ராவலிங் பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, விநாயகப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம வந்து இப்போ சிஎம்சி ரோட்டில் போய்ட்டுருக்கோம், பாகாயம் கேம்பஸ் ஓகேங்களா. சாட் ஹாஸ்பிட்டலு, இது வந்து கிரவுண்டு ஓகேங்களா, வாக்கிங் போகிறதுக்கு. அப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து என்னாச்சு, லிஃப்ட் வேணுமா? நான் மோட்டோ விளாகிங் பண்ணுக்கிறேன்னு கொடுக்குறேன். விட்டுருங்க வாங்க. இங்கேங்களா, அங்கேயா? ஓகே. இங்கேங்களா? ஓகே. இதுதான் மெடிக்கல் காலேஜ், 100 years 20 ஓகேங்களா.
அதாவது 120 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தெரில. மெடிக்கல் காலேஜு, ஹாஸ்பிட்டலு, ஓகேங்களா, எல்லாமே இருக்குது உள்ள. டாக்டர் ஹவுஸு, ஓகேங்களா, இவ்வளோலாம் கார் நிறைய ஓட்டியிருக்குங்க. ஏதோ லிஃப்ட்டு கேட்டார், நம்மளால் முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ நம்ம என்னடா கேமரா ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? ரெக்கார்ட் ஆகிருந்தாங்குது. பேக்கில் ஆஃப் ஆகிட்டுக்குது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகினுக்குது. அது எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. ஆனால் பயங்கர ஹீட் ஆகுதுங்க, ஓகேங்களா, வேறு லெவலில் ஹீட் ஆகுது. அந்த ஹீட் ஆகிற ஆப்ஷன் மட்டும் கொடுக்காம இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஹீட் ஆகாமல் கூலிங்காக, ஓகேங்களா, உள்ளே வந்து எப்படி சொல்கிறது, இந்த லிக்யூடு கூலிங் சிஸ்டம், ரேடியேட்ரு, அந்த மாதிரி ஃபேனுக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். உள்ளே அதெல்லாம் இல்லை. பயங்கரமாக ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா பேட்டரியிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ஓகேங்களா. ஹீட் ஆகும்போதே தெரியும். நீங்கள் இந்த 4Kல வீடியோ எடுத்திங்கன்னா பயங்கரமாக கொதிக்கும். ஆல்ரெடி நம்ம ஊர் வந்து எப்படி சொல்கிறது, பயங்கர ஹீட் வேறு. அந்த ஹீட்டுக்கு நம்ம ஐஃபோன் செட் ஆகலை. ஆனால் இவன் செட் ஆகிட்டாங்க. வீடியோ வந்து உடஞ்சிருமோ, இல்லை மிஸ் ஆகிடுமோ, இல்லை வாய்ஸ் மிஸ் ஆகிடுமோ, கட் ஆகிடுமோன்னெலாம் நினைக்க தேவையில்ல. உண்மையாக வந்து சூப்பராக ரெக்கார்டு பண்ணி தருது. அந்த விஷயத்தில் பாராட்டணும் உண்மையாக, ஓகேங்களா. டிஜேக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப்பு, ஓகேங்களா. உண்மையாக வந்து குவாலிட்டி வந்து ஒரு நல்லாயிருக்கு. இன்னும் நிறைய டெக்னாலஜி வந்து டிஜேலேருந்து விடணும், ஓகேங்களா. சர்வீஸ் நல்லா பண்ணணும், ஓகேங்களா. ஏன்னா நான் இந்த டிஜே வாங்கினேன் மெயினான ரீசன்னா, கோப்ரோ வந்து ஃபஸ்ட்டு கோப்ரோ தான் வாங்கலான்னு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு கோப்ரோ வந்து எப்படி சொல்கிறது பிடிக்கலைங்க. ஓகே, அது ஒயரை வந்து தனியாக ஃபிட் பண்ணணும், எல்லாமே தனித்தனியாக வாங்கணும். இந்த மேக்னெட் ஆப்ஷன் நம்ம வந்து ஈஸியாக வந்து இப்போ ஹெல்மெட்டு தனியாக டக்குன்னு கைட்டிக்கலாம், மேக்னெட்டில் இருக்கிறனால டப்புன்னு ரிலீஃப் பண்ணிட்டு தூக்கி பேக்கெட்டில் போட்டு போயினே இருக்கலாம். ஆனால் நீங்கள் கோப்ரோ அப்படி போட முடியாது. அதுக்கு தனியாக செட்டப்பு எல்லாமே நீங்கள் இது பண்ணியே ஆகணும், கம்பல்சரி, ஓகேங்களா. அதுக்கு தேவையான செட்டப் மொத்தத்தையும் நீங்கள் கட் பண்ணி ஆகணும், எடுத்து வைக்கணும் தனித்தனியாக, ஓகேங்களா. இதுதான் கோப்ரோவில் இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி ஒயர் வந்து ஒயர்லெஸ் மைக் வந்து கனெக்ஷன் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஒயர்லெஸ் மைக் கனெக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் ஒயர் மைக் வந்து கனெக்ஷன் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் மைக் வந்து கனெக்ஷன் பண்ணலாம். அதில் வந்து ஒயர்லெஸ் மைக் கனெக்ஷன் பண்ண முடியாது. அடாப்டர் போட்டு தான் நீங்கள் கனெக்ஷன் பண்ணணும். இதுக்கு அடாப்டரே தேவையில்லை, ஓகேங்களா. நீங்கள் அடாப்டர் கூட போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம், அடாப்டர் வேணாம் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடாப்டர் போடாமல் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுலேயும் அடாப்டர் போட்டு வர மாதிரி இருக்குது. இதுலேயும் நீங்கள் ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதுலேயும் நீங்கள் ஒயர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். நான் அதுதான் ஈஸியாக நம்மளுக்கு கேரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்ஸ்டா X5 வாங்கலான்னா போனது உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இன்னொரு டைம் ஏன் சொல்கிறேன்னா, இன்ஸ்டா X5 எப்படா உழுந்து உடஞ்சிரும். ஏன்னா வெயிட் அதிகங்க, இதை விட வெயிட் அதிகம். அது எப்போ உழுந்து உடஞ்சிரும், ஓகேங்களா. கேமரா லென்ஸு விழுந்து உடஞ்சிச்சுன்னா டிஸ்பிளே, கேமரா லென்ஸு எதனா ஒன்று போயிடுச்சுன்னா கூட 5000 10,000 செலவாகும், ஓகேங்களா. அது நம்மளால தாங்க முடியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து அடிக்கடிக்கு வந்து சூடாகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், ஓகேங்களா. அது வந்து சூடாகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அம்மா அடி இந்த மாதிரி பள்ளத்தில் உடம்போதெல்லாம் டப்புன்னு கட் ஆகிடும், பயங்கர சூடாகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரில. ஏன்னா அதிகமாக வந்து நிறைய பேர் வாங்கலைங்க. அந்த இன்ஸ்டா X5 பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வீடியோ போட்டிருக்காங்க. இது டிஜேயும் பார்த்திங்கன்னா தமிழில் யாருமே வாங்கலைங்க அந்தளவுக்கு, ஓகேங்களா. இந்திக்கார பசங்க, இந்திக்கார மோட்டோ பிளாகிங் பண்ணுறவங்க தான் இந்த டிஜே எப்படி சொல்கிறது, இதில் போய் போகலாமா, இதிலே போய் அப்படி வரும். நம்ம ஃப்ரெண்டு வண்டி நிற்கும், ஆள் இருக்காரா இல்லை வேலைக்கு போயிட்டாரான்னு தெரில. டிஜே எப்படி சொல்கிறது, டிஜே வந்து இந்திக்காரங்க தான் நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது குவாலிட்டி, ஓகே, இங்கே தான் நிற்கிது வண்டி. நம்ம குவாலிட்டி அந்த இது, ஓகேங்களா, எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த குவாலிட்டி சர்வீஸு, ஓகேங்களா, பிராண்டு, அந்தாண்டா பிராண்டு பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆமாம் ஐயோ, எங்கடா ஒரு வீடியோ எடுக்க வர்றீங்க, எப்படி திரும்பி போயின்னுக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த பிராண்டு, ஓகேங்களா. ஆஹா, பெட்ரோல் வேறு காலிங்க. அந்த பிராண்டு நல்லாயிருக்கும். ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்துக்கலாம். பேக்கில் ஒரு கேமரா கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி ரெக்கார்ட் ஆகாதீங்களா. ஓகே, அப்பப்போ வந்து டவுன் ஆகிடுது. இந்த ஹெல்மெட் வேறு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது குமார்.
அப்பப்போ டவுன் ஆகிடுது ஓகேங்களா. ஏன்னா வெயிட் இல்லைங்க, ஹெல்மெட்டு தக்கையாக இருக்குது. உள்ளே வந்து பாஞ்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஓகேங்களா. உள்ளே வந்து பாஞ்சி ஸ்ட்ராங்காக இல்லாதனால என்னங்க யாருனா வராங்களா க்ளீன் பண்ணுறாங்க, யாருனா வந்தால் தான் க்ளீன் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊருக்கு. எங்கள் ஊர் ஏரி பார்த்தீங்களா, இதுனா ஏரி தொரப்பாடி ஏரியா இல்லை சதிப்பு ஏரியா எனக்கே தெரிலங்க. தண்ணி இவ்வளோ இருக்குது. ஆனால் உள்ளே வந்து இந்த முள்வேலி செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மூங்கில் செடி, மூங்கில் மரம், முள்ளுச்செடி ஓகேங்களா. முள்ளுச்செடி வந்து மொத்த தண்ணியை உறிஞ்சிரும். அது உரிய தண்ணியே இருக்காதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போல்லாம் பயமே இல்லைங்க, என்னத்துக்கு பைக் பண்ணோம் நம்ம பாட்டுன்னு மோட்டோ விளாகிங் பண்ணின்னு நம்ம பாட்டுன்னு போயினே இருக்கலாம். ஃபோன் அடிச்சிச்சா இல்லையா, யாருன்னா ஃபோன் பண்ணாங்களா, யாரும் பண்ணல. பண்ணால் காட்டும் டவுன் ஆகினே இருக்குது. ஓகே, அதனால தாங்க அந்த கேமரா வாங்காத நான் இந்த கேமரா வாங்கினேன். எனக்கு வந்து இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது முந்தா நேற்று 8:30 மணிக்கு ஓகேங்களா, 8:30 மணிக்கு வந்து கஸ்டமரு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. 8:30 மணிக்கு வர சொன்னாங்க கஸ்டமரு. 8:30 மணிக்குன்னொன்னே நான் 8:50 போனேன் 9 மணி ஓகேங்களா. 9 மணிக்கு போனேன். அவர் 9 மணிக்கு போயிட்டு நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை தலைவர் ஓகேங்களா. எடுக்கவே இல்லை தலைவர். எடுத்துருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும், எடுக்காத விட்டான். மறுபடியும் 2 டைம் ட்ரை பண்ணேன், 3ஆவது டைமு ட்ரை பண்ணுறேன், எடுத்துகிட்டு நான் கீழே வெயிட் பண்ணுறேன். ஓகே அப்படின்னா சரி ரைட்டு. அதுக்காடா நீ 8:30 மணிக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்னு நினச்சின்னு பார்த்தா 11 மணிக்கு வந்தாங்க கஸ்டமரு ஓகேங்களா. 11 மணிக்கு வந்தவன் அவனை பிக்கப் பண்ணி நேராக திரும்ப ராணிப்பேட்டையில் விட ஓகேங்களா. ராணிப்பேட்டையில் விடும்போது மணி 11:30 ஓகேங்களா. 11 மணிக்கு வந்தான், 11:30 மணிக்கு போய் திரும்ப விட்டேன். 11:30 மணிக்கு எடுத்துகிட்டு போய் விட்டு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை டீ குடிப்பீங்க, 20 டீ ஓகேங்களா. கேன்டீன் போகிறது டீ குடிக்கிறது. அவன் வருவான்னு பார்க்கல ஓகேங்களா. சாப்பிடல, அப்புறமா சாப்பிடு, திரும்பி டீ குடி, திரும்பி சாப்பிடல, திரும்பி டீ குடி, இப்படியே போச்சு அன்றைக்கி பொழுது போச்சு ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், முந்தா நேற்று அதான் சொன்னேன் இல்லைங்களா, முந்தா நேற்று மதியமோ காலையிலையோ ஓகேங்களா நைட் ஷோ போட்டேன் ஓகேங்களா. அன்றைக்கி தான் படம் ரிலீஸு. நைட் ஷோ 11:30 மணிக்கு புக் பண்ணிட்டேன். இது ஜனநாயகன் ஓகேங்களா. நான் பண்ணேன் 10 மணி ஆச்சு ஓகேங்களா. 9:40 10 மணி. அப்போ வந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கலை ஓகேங்களா. சாப்பாடுக்கும் காசு கொடுக்கல, பார்க்கிங்கும் காசு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஃபோன் பண்ணுறேன், தலைவர் எடுக்கலை ஓகேங்களா. திரும்பி 10 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன், இல்லை டாக்டர் வந்து இன்னும் அட்மிட் ஆக சொல்ல வெயிட் பண்ணுக்கிறேன். காலைல 11 மணிக்கு போய் இன்னும் அட்மிட் ஆகலைன்றான் ஓகேங்களா. வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறானே தவிர இன்னும் அட்மிட் ஆகலை. ஆரம்பமா சரி ரைட்டு வெயிட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு சீப்போன்னு ஆயிடுச்சு எனக்கே. அண்ணன் கடைக்கு வந்துட்டேன், இருங்க. அண்ணன் கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் இருக்கிறாரா இல்லை கிளம்பிட்டாரான்னு தெரியலையே. அப்புறமா நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மணி 11 ஆயிடுச்சுங்க, 10:30 ஓகேங்களா. 10:30 மணி ஆயிடுச்சு. கஸ்டமர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான், 2 டைம் எடுக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், காரில் பத்துன்ட்டு தூங்கிட்டேன். திரும்பி ஃபோன் ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்னா ஓகேங்களா. வா போகலான்றானே, போகலாம் வா, இருக்குது கடை. ஓகே, நம்ம டிஜே கேமரா இத்தனை நாள் ஐஃபோன் இங்கே வச்சு எடுத்துருந்தோம். இப்போ வந்து டிஜே கேமராவில் எடுக்கிறனால கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கிறது. ஓகே, அண்ணா யார் மட்டும், அவர் மட்டும் தான் இருக்கிறாரா, யாருமே காணும். ஹாய், ஒருத்தரையும் காணும். ஹாய், நல்லா இருக்கா கேமரா? ஆப்பிள் என்னப்பா பேச மாட்டியா? நல்லா இருக்குதா கேமரா செட்டிங்க? அம்மா ஐயே, வீடியோ இதோட முடித்து கொள்ள மாட்டேன்னு வரேன்.